வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தாங்க. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதுல 2 பார்ட்ஸ் ஆஃப் வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரீசெண்ட் அப்டேட்ஸ், பர்டிகுலரா ஜூலை மந்த்ல நடந்தது எல்லாமே பார்த்திருப்போம். ரெண்டாவது வீடியோவை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி. சரிங்களா? செபி இவங்களுடைய ரீசன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். சரியா? இப்ப இந்த தேர்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ரிலேட்டட் நியூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அது கிளர்க் மெயின்ஸா இருந்தாலும் சரி, பிஓ மெயின்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு வந்துட்டு ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். சரிங்களா? மற்றபடி மீதி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? மீதி கரண்ட் அஃபேர்ஸ்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், சரிங்களா, ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ். சரியா? அதுல எல்லாமே கவர் ஆகும். இம்பார்ட்டன்ட் டேஸ் கவர் ஆகும். சரிங்களா? அப்புறம் ஸ்டேட் வைஸ் நியூஸ் எல்லாமே கவர் ஆகும். இன்டர்நேஷனல் நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே அதுல வந்துடும். சரிங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ்னா அதுல 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அதாவது எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா நீங்க நல்லா அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அடுத்தது நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பிரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம மெயின்ஸுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டேஸ் தான் கொடுக்குறாங்க இப்பெல்லாம். சரிங்களா? இந்த டேட்ல வந்து நம்ம 6 months கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா, மினிமம் நம்ம 6 month கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தா தான் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு 40 கொஸ்டின்ஸ் வருதுன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு பக்கமா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க வந்துட்டு கடைசி நேரத்துல இந்த டேஸ்ல வந்து நீங்க அப்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 to 15 டேஸ்ல பண்றீங்க அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிச்ச மாதிரி இருக்கும். ஒரு 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் 10 to 15 நாள்ல படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல போனா 1-2 தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா உங்களால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியாது. சரியா? அதனால நீங்க இப்ப பிரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பேரலா இதுக்கும் இப்போ உதாரணமா நீங்க மேக்ஸிமம் ஒரு 8 hours வந்துட்டு பர் டே ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 1/4 டைம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஒதுக்கணும். சரியா? அப்பதான் உங்களால மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கரெக்டா அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ் இது மூணுமே வந்து பிரிலிம்ஸ்லயும் ப்ரிப்பேர் பண்ணுவோம், மெயின்ஸுக்கும் பண்ணுவோம். சரிங்களா? அது யூஸ்வலா வந்துட்டு எல்லாருமே நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே பெரும்பாலும் யாரும் எஃபர்ட் போட மாட்டாங்க. அப்படி பெரும்பாலும் எஃபர்ட் போட்டீங்களா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி ஜாப் வாங்கிடுவாங்க. சரியா? மெயின்ஸ்ல நல்லா கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க்ஸ் செக்யூர் பண்ணி ஜாப் வாங்கிடுவாங்க. சரியா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்பல இருந்து நீங்க பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்களா? இதுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் நான் இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல், அதாவது பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காகவே நம்ம செப்பரேட்டா டெலிகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம், சாரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த குரூப்க்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதே போல இதோட ப்ரீவியஸ் பார்ட் வீடியோ இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், இந்த வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? நீங்க அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்த நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஒன்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பேராகிராஃப் ஃபுல்லா, இந்த ஈவெண்ட் ஃபுல்லா நடத்திட்டு இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நடத்தின பிறகு நல்லா கவனிங்க. சரிங்களா? எப்பயுமே வந்துட்டு நாமளா உட்காந்து படிக்கிறத விட கற்றலை விட கேட்டல் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. சரியா? மத்தவங்க சொல்றத நல்லா ஆழ்ந்து கேட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல நல்லா சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிக்கும். சரிங்களா? அதனால வந்துட்டு நல்லா காது கொடுத்து கேளுங்க, நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண பிறகு ஃபுல்லா ஒரு லைன் பை லைனா படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. சரியா? உங்களால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. முதல் லிசனிங், அப்புறம் ரீடிங், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றீங்கன்னா டெஸ்ட் போட்டு பாருங்க. சரியா? செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரைட், இப்ப கவனிங்க பார்க்கலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 70 years ஆஃப் ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சரியா? எப்ப அப்படின்னா ஜூலை 1, 2025 படி. சரியா? ஜூலை 1, 2025 படி. சரிங்களா? இப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1st July 1955ல தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சரியா? எந்த பேங்க்ல இருந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா இம்பீரியல் பேங்க்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பேங்கை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி தான், இதை நேஷனலைஸ் பண்ணி தான் நமக்கு என்னத்தை உருவாக்குறாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத உருவாக்குறாங்க. சரியா? அப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எதுல இருந்து தோன்றுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இம்பீரியல் பேங்க். சரியா? இந்த இம்பீரியல் பேங்க் எப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஒரு 3 பேங்க் இருக்குங்க. என்னென்ன பேங்க் அப்படின்னா பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பேங்க் ஆஃப் பாம்பே. இந்த 3 பேங்கை மெர்ஜ் பண்ணி தான் 1921ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஆச்சு, அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆச்சு. சரியா? அதே மாதிரி இந்த இம்பீரியல் பேங்க்குக்கு முன்னாடி தோணுது என்னன்னா பேங்க் ஆஃப் பெங்கால். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1806ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டமா ஒரு பேங்கா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அந்த 3 பேங்க்குமே 1921ல என்னவா மாத்துறாங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாத்துறாங்க. அடுத்து 1955ல என்ன பண்றாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் பண்றாங்க. அந்த ஆக்ட் பாஸ் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை அதை மாத்துறாங்க. சரியா? ஓகே, அதனால நான் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்ப இந்த இம்பீரியல் பேங்க் வந்துட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா யாரோட ரெக்கமெண்டேஷன் படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாறுது அப்படின்னா ஏடி கோர்வாலா. சரியா? ஏடி கோர்வாலா கமிட்டி இருக்குங்க இல்லையா, இவங்களோட பரிந்துரைப்படி தான். சரியா? இவர் வந்து ஒரு கமிட்டிக்கு ஹெட்டா போடுறாங்க. அது என்ன கமிட்டினா ஆல் இந்தியா கிரெடிட் சர்வே கமிட்டி. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் எப்பயுமே மாறாது, இது அப்படியே தான் ஃபிக்ஸடா இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி நியூஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்த வருஷம் 71st இயர் கம்ப்ளீட் பண்ணதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, அப்ப ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. மற்றபடி இந்த நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க நல்லா கரெக்டா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரும்பாலும் பெருசா நீங்க திரும்ப திரும்ப புதுசு புதுசா அதில் படிக்கணும்லாம் இருக்காது. ஸ்ட்ராட்டஜிக்கு ஒன்ஸ் அது அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும். சரிங்களா? நீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தட்டியும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும். சரியா? ரைட். இப்ப கோர்வாலா கமிட்டி தான் வந்துட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்துட்டு ரீநேம் பண்றதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னா ஆல் இந்தியா கிரெடிட் சர்வே கமிட்டி. இதுக்கு யாரு ஹெட்னா ஏடி கோர்வாலா தான். சரியா? ரைட், ஃபைன். இப்ப அடுத்தபடியா இதுல கொஸ்டின்ஸ் இப்பெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் பண்ணதும் சரி, ஆக்ட் பாஸ் பண்ணதும் 1955 தான். சரியா? எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் 1955 தான். பாருங்க, ஆக்ட் பாஸ் பண்ணதும் 1955 தான், எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் 1955 தான், அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணதும் 1955 தான். சரியா? எல்லாமே ஒரே வருஷம் தான். என்ன பண்ணாங்க, ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் இம்பீரியல் பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாத்தினாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வேறஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்துருப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 3மே வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்திருக்கும் இல்லையா. மொதல் வந்து பாத்தீங்கன்னா 1934ல ஆக்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க, 1935ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, 1949ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. பாருங்க, அது வரைக்கும் அது பாத்தீங்கன்னா பிரைவேட் ஒண்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1949ல தான் நேஷனலைஸ்டா பண்ணாங்க. சரியா? கவர்மெண்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் மக்கள்கிட்ட அந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கிட்டு அதை முழுமையா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நிறுவனமா மாத்திட்டாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1934ல ஆக்ட், 1935ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 1949ல நேஷனலைஸ்டு. இது வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு. ஆனா ஸ்டேட் பேங்க்குக்கு வந்தோம்னா எல்லாம் ஒரே வருஷம் தான். ஈஸியா அதை ஒன்ன மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா சொல்றது? அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல இதோட பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 crores தாங்க, வெறும் 5 கோடி ரூபாய். சரியா? ஒரு ஷேரோட ரேட் என்னவா விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்துட்டு 100 rupees தான். சரிங்களா? இப்ப நம்ம 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நாம வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஓனர்னு சொல்லிக்கலாம். நாம அதுல ஒரு பங்குதாரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? எத்தனை லட்சம் ஷேர் விட்டாங்கன்னா 5 lakhsங்க. 5 லட்சம் ஷேரு, 100 ரூபாய் மேல 5 கோடி ரூபாய் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திரட்டினாங்க. சரியா? பணத்தை மொபிலைஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க என்னதுங்க இந்த கவர்மெண்ட் இந்த நேஷனலைஸ் பண்ண பிறகு என்ன பண்ணாங்க 1949ல அதை வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃபுல்லா கவர்மெண்ட் ஓன்டு இன்ஸ்டிடியூஷனா மாத்திட்டாங்க. எதை அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை. அவங்க தான் நம்ம இப்ப என்னவா இருக்காங்க அப்படின்னா எல்லா பேங்க்குக்கும் அவங்க தான் வந்துட்டு அஃபெக்ட்ஸ் பாடி, ரெகுலேட்டர். சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரெகுலேட்டர். இது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்போம். சரிங்களா? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கே தான். உங்களுக்கு அது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் இனிஷியல் எவ்வளோன்னு கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்ப நேஷனலைஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? இனிஷியலா அது பண்ணும்போது அதோட ஷேர் பிரைஸ் என்னவா இருந்துச்சு, ஒரு ஷேரோட பிரைஸ் என்னவா இருந்துச்சுன்னு கேட்கலாம். எத்தனை லட்சம் ஷேர் மூலமா அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கேபிட்டல் வந்துட்டு மொபிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கே தான். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீ மேண்டேட்ஸ் வந்துட்டு எஸ்பிஐக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் டு அன்பேங்க்டு ரீஜன்ஸ் அண்ட் சர்வ் த கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் ரூரல் இந்தியா. சரியா? இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் நேஷனலைஸ் பண்ணாங்க இல்லையா. அதோட நோக்கமே என்ன அப்படின்னா எங்கெல்லாம் வந்துட்டு பேங்க் இல்லையோ, சரியா, எங்கெல்லாம் பேங்க் இல்லையோ அங்க வந்து பேங்கிங் சர்வீஸை கொடுக்கணும், பேங்கிங்கோட ஃபெசிலிட்டிஸை அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணணும்.
அது மட்டும் இல்லாம ரூரல் இந்தியாவில், ஏன்னா இந்தியாவோட ஜனத்தொகையில பெரும்பாலும் எங்க இருக்காங்கன்னா ரூரல் ஏரியால தான் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் கிரெடிட்டா ப்ரொவைட் பண்ணணும். சரியா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் வே ஆஃப் கிரெடிட் இல்லாம ஃபார்மல் வேல வந்துட்டு அவங்களுக்கு கிரெடிட் பண்ணணும். ஃபார்மல் வேனா நம்ம பேங்க்ல போய் கடன் வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் ஃபார்மல் வே. சரியா? பக்கத்துல ஒருத்தர்கிட்ட வந்து வட்டிக்கு கடன் வாங்குறோம், அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஃபார்மல் வேன்னு சொல்லுவோம். ஃபார்மல் வேல மக்களுக்கு ரூரல் பீப்புளுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எஸ்பிஐ நோக்கம். பெரும்பாலும் எல்லா பேங்க்ஸோட நோக்கமும் இதுதான். எல்லா நேஷனலைஸ் பேங்கோட நோக்கமும் இதாக தான் இருக்கும். சரியா? ரைட். இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின்ஸ் ஏரியா வந்து நான் சொல்லிட்டேன் முன்னாடி, இதெல்லாம் தான் கொஸ்டின் ஏரியா. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து வந்து 1955ல ப்ளஸ் ரிலீஸ் அப்ப எஸ்பிஐ என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட பாலிசி, அவங்க கொள்கை என்ன சொன்னாங்கன்னா, டு ஃபர்தர் யுவர் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மேன்மைப்படுத்துறதும், அதாவது உங்களோட நலன், இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்னா நலன், உங்களோட நலனை வந்துட்டு மேன்மைப்படுத்துறதும், அண்ட் தோஸ் ஆஃப் த என்டர் நேஷன். சரி, அது மூலமா மொத்தமா இருக்கிற நாட்டுடைய நலனை மேம்படுத்துறது தான் வந்துட்டு இவங்களுடைய கொள்கையாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, எஸ்பிஐ இஸ் டிஸ்கிரைப்ட் as the bankers for 1 out of every 3 Indians. சரியா? இப்ப என்ன சொல்ல வராங்க பாருங்க, நம்ம ஒரு 3 பேர் வந்துட்டு பேங்க்ல, ஏதோ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தோம்னா அதுல கண்டிப்பா ஒரு ஆள் வந்துட்டு எதுல அக்கௌண்ட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இவங்க அப்படி சொல்றாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க, 3ல ஒரு கஸ்டமர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கஸ்டமரா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியா? அடுத்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான். சரி, அது சேஞ்சஸ் ஆகலாம். சரிங்களா? அப்பப்ப மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, எஸ்பிஐ இஸ் த ஒன்லி இந்தியன் பேங்க் அமong த டாப் 50. இது ரொம்ப முக்கியங்க. சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது டாப் 50 குளோபல் பேங்க்ஸ் பை அசட்ஸ். அசட்ஸ்னா சொத்துன்னு சொல்லுவோம். பேங்க்குக்கு எதெல்லாம் சொத்து, அவங்க யாருக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்காங்களோ, அட்வான்சஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சொத்து. அப்புறம் பேங்க்ஸோட பில்டிங்ஸ், பேங்கோட மெஷின்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே பேங்க்குக்கு சொத்து. பேங்கோட குட்வில், நட்பெயர்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சொத்துன்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி பார்க்கும்போது மொத்த அசட்ஸ்ல குளோபல்ல இருக்கிற 50 டாப் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல 50 பேங்க் இருக்க லிஸ்ட்ல இவங்களும் இருக்காங்களாம். சரியா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது among the top 100 global corporations by annual earnings. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற 100 கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அதிகமா வந்துட்டு ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிற நிறுவனங்கள், அதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இருக்கு அந்த லிஸ்ட்ல. சரியா? குளோபல் இதுல ஆனுவல் ஏர்னிங்ஸ்ல 100 குளோபல் கார்பரேஷன்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. அசட்ஸ்ல, சொத்து மதிப்புல 50 குளோபல் பேங்க்ஸ்ல இவங்க ஒரு ஆளா இருக்காங்க. சரியா? அப்புறம் இந்தியாவில் இந்த 100 இது இருக்கு இல்லைங்களா, 100 நிறுவனம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் முன்னாடி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி லிமிடெட் இருக்காங்க, அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க 2 பேரும் ஆல்ரெடி எதுல இருக்காங்க, டாப் 100 குளோபல் கார்பரேஷன்ல இருக்காங்க. எதுல? ஆனுவல் ஏர்னிங்ஸ்ல. சரியா? ஆண்டு வருமானம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறதுல ஆல்ரெடி டாப் லிஸ்ட்ல யாராவது இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி இருக்காங்க, அப்புறம் யார் இருக்காங்க, ஓஎன்ஜிசி, அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சரியா? அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? டாப் 100 கம்பெனிஸ்ல டாப் 100 ஆனுவல் ஏர்னிங்ஸ் கார்பரேஷன்ல, அதாவது டாப் 100னா குளோபல் லெவல்ல, உலக லெவல்ல. சரியா? கம்பெனி ஏர்னிங்ஸ் கம்பெனில யார் இருக்காங்க அப்படின்னா, எந்த பேங்க் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை சொல்லணும். சரிங்களா? மறக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜென்ரலா. சரிங்களா? பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். யூனோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூ ஒன்லி நீட் ஒன். சரியா? இதுதான் வந்துட்டு இந்த ஃபுல் ஃபார்ம். இது வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆப், சரியா, அப்ளிகேஷன். சரிங்களா? இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா யூ ஒன்லி நீட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகேங்களா? சரி. அடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் இவங்களோட டிரான்சாக்ஷனை வந்துட்டு டிஜிட்டல் பண்ணிட்டாங்களா. சரியா? 90% ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னாச்சு, டிஜிட்டல் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் பாருங்களேன். இவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு இந்த வருஷம் மட்டும், அதாவது எப்போ அப்படின்னா 2025ல மட்டும் கிட்டத்தட்ட 77,561 crores. சரிங்களா? இதுதான் அவங்களோட நெட் ப்ராஃபிட். சரியா? நெட் ப்ராஃபிட் எவ்வளவு? 77,561 crores. டாக்ஸ் எல்லாம் போக இவங்களோட நிகர லாபம் மட்டும் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரீட்டைல் லோன் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா 25% ஷேரை வச்சிருக்காங்களா. சரியா? இப்போ உதாரணமா ரீட்டைல் லோன்னா நம்ம வீட்டு லோன் வாங்குவோம், படிப்பு எஜுகேஷனுக்கான லோன் வாங்குவோம், அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள் குட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான லோன் வாங்குவோம். இதெல்லாம் நம்ம சில்லறை கடன்கள்னு சொல்லுவோம். அதுல 100 பேர் லோன் வாங்குறாங்க பேங்க்ஸ்ல அப்படின்னா அதுல 25 பேர் வந்துட்டு எதுல லோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல வாங்கியிருப்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கியிருப்பாங்க. சரியா? புரியுதுங்களா உங்களுக்கு?
ரைட். அப்ப இதோட ஒர்த் என்ன சொல்றாங்க பாருங்க, 15.60 lakh crores. பாருங்க 15.60 லட்ச கோடிங்களாம் மொத்த லோன் அமௌண்ட். சரியா, இதுல அண்ட் ஆல்சோ இன் ஹோம் லோன்ஸ்மா. சரியா, ஹோம் லோன்ஸ்லயும் இவங்க தான் வந்துட்டு மேஜரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, சரி. அடுத்தது பாருங்க, அடுத்தது இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ரைட், இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் தெரியும், மும்பைல மகாராஷ்டிரால இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, மும்பைல மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சன் யாருன்னா செல்லா ஸ்ரீனிவாசுலு செட்டி. சரியா, செல்லா ஸ்ரீனிவாசுலு செட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட ஸ்லோகன்ஸ், அதாவது டேக்லைன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. டேக்லைன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த பேங்கர்ஸ் டு எவ்ரி இந்தியன். இது மாதிரி நிறைய இருக்குங்க உங்களுக்கு. ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3க்கு மேல இருக்கு. சரிங்களா, இன்னொன்னு பியூர் பேங்கிங் நத்திங் எல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா பியூர் பேங்கிங் நத்திங் எல்ஸ், இது ஒன்று சொல்லுவோம். அடுத்தது வேற என்ன சொல்லலாம், வித் யூ ஆல் த வே சொல்லலாம். வித் யூ ஆல் த வே. சரியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேக் லைன்ஸ். சரியா, பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இருக்குல்ல. ஒன்னு வந்து த பேங்கர்ஸ் டு எவரி இந்தியன், அடுத்தது பியூர் பேங்கிங் நத்திங் எல்ஸ், அடுத்தது என்ன சொல்லலாம் த பேங்கர்ஸ் டு எவரி இந்தியன், அடுத்தது வித் யூ ஆல் த வே. இது மாதிரி வந்துட்டு 3 டேக் லைன்ஸ் வந்துட்டு யார் வச்சிருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா எது கேட்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் லைன் கேட்கலாம். சரியா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் கேட்கலாம். அடுத்தது எது கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இந்த 2 பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அடுத்தது நெட் ப்ராஃபிட் கேட்கலாம். இதுவும் இந்த வருஷத்துக்கு மட்டும் தான், அடுத்த வருஷம் மாறும். அதே மாதிரி 90%, அதே மாதிரி 25%. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கேட்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா செல்லா ஸ்ரீனிவாசுலு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாறுவாங்க. இவங்க டென்யூர் முடிஞ்சா மாறுவாங்க. இதை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா, மற்றபடி மீதி எல்லாம் ஸ்டாட்டிக் தான். சரிங்களா, அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிறது மாற போறது இல்லை. எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அது வந்துச்சுன்னு மாற போறது இல்லை. அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு மாற போறது இல்லை. என்னென்ன பேங்கை மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்கிறது மாற போறது இல்லை. இம்பீரியல் பேங்கை தான் நம்ம என்ன பண்ணோம், 1955ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா மாத்தினாங்கன்னு பார்த்தோம். ஆக்ட் வந்து 1955, எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1955. சரியா, நேஷனலைஸ் பண்ணது 1955. இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. இதுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க, 97 கொடுத்துருக்கேன். ஒரு 30 நான் சொன்னதை நல்லா காது கொடுத்து கேளுங்க, லிசன் பண்ணுங்க. அடுத்து இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனல்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 ஃபுல்லா படிச்சுட்டு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுங்க. சரியா, அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு 100% கான்ஃபிடன்ட் வரும். சரிங்களா, ஏன்னா ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு 100% ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல போனா தான் அங்க வந்து நம்மளால ஒரு 70 to 8% நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க இங்கேயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் அரைகுறையா போறோம் அப்படின்னா அங்க போய் உங்களால மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து தெரியாத கொஸ்டின் மாதிரியே இருக்கும். சரியா, எங்க கேட்டாங்களே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரியா, அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப லேகா இருக்கிறதுனால தான். சரியா, ரைட். அடுத்தது இன்னொரு பிக் நியூஸ்ங்க. இது என்னன்னா இதுவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்களா, லான்ச்சஸ் ஸ்பெஷலைஸ்டு ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. சென்டர்ஸ் எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கொல்கட்டா அண்ட் ஹைதராபாத். சரியா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர்ஸ் சொல்லுவோம். குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர்ஸ் எங்கன்னா கொல்கட்டா அண்ட் ஹைதராபாத். கொல்கட்டாவிலையும் அண்ட் ஹைதராபாத்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. சரியா, இது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ். எங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கொல்கட்டா அண்ட் ஹைதராபாத். இது என்ன பர்பஸ்னா இன்லேண்ட் ட்ரேடு அண்ட் ப்ராசஸ் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன். சரியா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ல வந்துட்டு அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யார் எடுத்து பண்ண போறாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ண போறாங்க. சரியா, எந்த சென்டர்ல அப்படின்னா குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர்ஸ்ல. சரியா, இது யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கொல்கட்டா அண்ட் ஹைதராபாத் 2 இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல நடக்கிற ப்ராசஸ் எல்லாம், இந்த குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர்ஸ் இருக்குல்லையே, அங்க நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ்டா வந்து மாத்த போறாங்களா. பேப்பர் பேஸ்டு டு டிஜிட்டலா மாத்த போறாங்க. எதை வச்சு அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ வச்சு, மெஷின் லேர்னிங், எம்எல் வச்சு, பிளாக் செயின் அண்ட் டாக்குமெண்ட் டிஜிட்டலைசேஷன். சரியா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்லெஸ் ஒர்க் பண்றதுக்காக. சரியா, அடுத்து பாருங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நடந்தது இல்லைங்களா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, அதுல வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இது என்னன்னு பாருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த செட்டில்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு, ஃபினான்ஷியல் ஓரியன்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எல்பிஏஐ கூட
MOU போட்டிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அக்ரிமெண்ட், புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லுவோம், போட்டிருக்காங்க. சரியா? எங்க அது எதுக்கு அப்படின்னா பேங்கிங் சர்வீஸை எங்க என்ஹான்ஸ் பண்ண அப்படின்னா போர்ட்ஸ்ல, சரியா, துறைமுகத்துல. ஏன்னா அங்கதான் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் அதிகமா நடக்கும். சரிங்களா? அந்த இடத்துல வந்துட்டு பேங்கிங் சர்வீஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக 26 லேண்ட் போர்ட்ஸோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா? எத்தனை லேண்ட் போர்ட்ஸோட வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டா அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யாரு கூட அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா LPI, சரியா, லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ரைட்டா? சரி, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தான், அதில் எதுவுமே ஸ்டாட்டிக் இல்லை. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இது எதுக்காக ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக. எதுக்குன்னா அந்த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்துட்டு ஃபினான்ஸ் சர்வீசஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்காக. சரியா? அதுக்கு லோன் கொடுக்கறது, கூட்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் போய் சேர்ந்துச்சு, எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, இது எல்லாமே SBI அங்க பண்ண போறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து 3.3. இது பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான், SBI பத்தியே தாங்க. SBI பாத்தீங்கன்னா குளோபல் GDP இருக்கு இல்லைங்களா, குளோபல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் growth இருக்கு இல்லைங்களா, அதுல SBIயோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல 1.1%. சரியா? இதுல இந்தியா வந்து குளோபல் கான்ட்ரிபியூஷன்ல 6.7னா ஒரே ஒரு பேங்க் மட்டும் எவ்வளவு பண்ணிருக்காங்க பாருங்க, 1.1% பண்ணிருக்காங்க. சரியா? அக்கார்டிங் டு த SBI ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க 6.7% இந்தியாவோட growth வந்துட்டு குளோபல் லெவல்ல இருக்கு. ஆனா இதுல SBI பேங்க் ஒன்னு மட்டும் 1.1%. அதை நீங்க அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அந்த 1.1ங்கிறது எவ்வளவு தொகையா இருக்குன்னு பாருங்களேன், $44 பில்லியன். இதோட டோட்டல் ஒர்த் பாருங்க, இந்தியாவோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா $297ல ஒரே ஒரு சிங்கிள் பேங்கா எவ்வளவு பண்ணிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, $44 பில்லியன், 297, கிட்டத்தட்ட $300 பில்லியனுங்க. அதுல இவங்க மட்டும் ஒரே ஒரு பேங்க் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $44 பில்லியன் வந்துட்டு இவங்க கான்ட்ரிபியூஷன். சரியா? எதில் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல. சரி, இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம்ல, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம்ல, அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்ணிருக்காங்க, 44 பில்லியன் பண்ணிருக்காங்க. சரியா? அட் த SBI கான்ட்ரிபியூஷன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 16% ஆஃப் இந்தியா GDP. இப்ப இந்தியா GDPல வந்துட்டு இந்தியாவோட GDP growthல SBI கான்ட்ரிபியூஷன் 16%ங்க இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. சரியா? அடுத்தது பாருங்க, GVA என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி ஒரு கூட்ஸோ சர்வீஸோ வந்துட்டு நம்ம வாங்கி அதை ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸா மாத்தின பிறகு அதுல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம அந்த காஸ்ட், இன்புட் காஸ்ட், ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் கழிச்சது போக மீதி ஒரு தொகை இருக்கும்ல, அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேல்யூ ஆடட், ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு மெட்டீரியல், ரா மெட்டீரியல் வாங்குறோம், அது ஒரு பொருளை தயாரிச்சு கொடுக்குறோம். சரியா? இப்போ துணி ஒரு 10 மீட்டர் வாங்குறோம், அதை துணி 10 மீட்டர் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அது சட்டையா செஞ்சு விற்கிறோம் அப்படின்னா அது 1000 ரூபாய்க்கு விற்கும். அப்ப அந்த 200 ரூபாங்கிறது என்னன்னா இன்புட் காஸ்ட், அதை கழிஞ்சது போக அதை எவ்வளவு வேல்யூ ஆடடா மாத்திருக்குன்னா ஒரு 800 ரூபாய்க்கு மாத்திருக்குமா, அதுக்கு பேர் தான் நம்ம வேல்யூ ஆடட்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் மட்டும், சரியா, நம்ம இன்புட் காஸ்டையும் மெட்டீரியல் காஸ்டையும் மைனஸ் பண்ணிட்டு மீதி உள்ள அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1,38,533 crores. எவ்வளவு? 1,38,533 crores இந்த வருஷம் மட்டும். சரியா? லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் 5% growth ஆகுறாங்களாம். லாஸ்ட் இயர் பாருங்க 1,32,157. இந்த வருஷம் 1,38,537 crores. சரியா? இதுதான் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த பேங்க் வந்துட்டு இந்தியாவோட GDPல 60% ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. குளோபல் GDPயோட கான்ட்ரிபியூஷன்ல 1.1% எந்த பேங்க்னா அதுவும் இவங்க தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். வேர்ல்டோட கான்ட்ரிபியூஷன்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன, வேர்ல்டோட மொத்த GDP growthல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா 6.7%. சரியா? இதனால நான் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுத்தா நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. சரி, அப்பதான் நீங்க 100% கான்ஃபிடென்ட்டோட கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். சரி, அடுத்தது பாருங்க. இதுவும் பாருங்க 4வது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி நியூஸ் தான். இது ரொம்ப சிம்பிளான நியூஸ் தாங்க. ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி கமிட்டிங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாருங்க, ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்கண்டக்ட் வந்துட்டு ஆர்காம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபினான்ஷியல் மிஸ்கண்டக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சரியா? என்னன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, அதை நம்ம ஒரு பர்பஸ்க்காக ஃபண்டை வாங்குவோம், ஆனா அதை செய்யாம
வேற ஏதாச்சும் அதில் மிஸ்யூஸ் பண்ணியிருப்போம். சரியா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அல்லது மிஸ்கண்டக்ட், ஃபினான்ஷியல் மிஸ்கண்டக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு ஃப்ராடு. சரிங்களா, அந்த ஃப்ராடை யார் பண்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டிகிரிட்டி கமிட்டி. யாருடைய ஃபினான்ஷியல் இன்டிகிரிட்டி கமிட்டினா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுது. சரியா, பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபாரன்சிக் ஆடிட்ல, சரியா, ஃபாரன்சிக் தடகவியல் ஆடிட்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த தடகவியல் ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, பேங்கோட ஃபண்டை வந்து பாத்தீங்கன்னா எதில் பண்ணிருக்காங்க, ரிலேட்டட் என்டிட்டிஸ் மூலமா, அவங்களுடைய சார்புள்ள நிறுவனங்கள் இருக்குல்ல, அதன் மூலமா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, டெம்பரவரியா அதை மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பிக்ஸ்ட் டெபாசிட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருப்பாங்க, பிசினஸ் பர்பஸ்க்காக. ஆனா அதை என்ன பண்றாங்க, அதுல மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பிக்ஸ்ட் டெபாசிட்லயும் இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்ட்ராடேனா டெய்லியும் வந்து ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது இருக்கு இல்லைங்களா, இந்த டிரான்சாக்ஷன் பயன்படுத்திருக்காங்க டு எவேட் டிஸ்க்ளோஷர். சரியா, வெளிப்படைத்தன்மையை மறைக்கிறதுக்காக. சரிங்களா, வெளிப்படைத்தன்மையா இல்லாம அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னா ஆர்கம். அது யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன கமிட்டி கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டிகிரிட்டி கமிட்டி, எஃப்ஐசி, ஃபினான்ஷியல் இன்டிகிரிட்டி கமிட்டி. சரியா, இன்டிகிரிட்டி கமிட்டி தான் அதை ஃபண்டட் பண்ணிருக்காங்க. சரியா, நல்லா நான் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஆல்ரெடி பாருங்க 2014 வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் போயிருக்கு. கனரா பேங்க் இதே மாதிரி ஆர்காமோட ஃப்ராடை கண்டுபிடிச்சு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா பாம்பே ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா, அதை வந்துட்டு அந்த கேஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இது தெரியும், கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு கம்பெனி வந்துட்டு திவால் ஆகிற கண்டிஷன் போச்சுன்னா அதை லீகல் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. லீகலா இந்த நிறுவனம், இந்த பினான்சியல் கம்பெனியோ அல்லது ஏதோ ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முற்றிலும் திவாலாச்சு அப்படின்னு லீகலா சொல்லுவாங்க. சரிங்களா, அவங்ககிட்ட எந்த சொத்தும் இல்ல, மொத்தமா திவாலாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோர்ட்ஸ் சொல்லுவோம். பேங்க்ரப்சினா லீகலா சொல்றது. சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி அப்படின்னா லீகலா வெரிஃபை பண்ணுவாங்க, அவங்க உண்மையதான் சொல்றாங்களா, அல்லது அந்த கம்பெனி மக்களை ஏமாத்தணும்னு பாக்குதா, அல்லது அந்த கம்பெனி கடன் கொடுத்தவங்களா ஏமாத்தணும்னு பாக்குதான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. சரியா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ். அதில் அவங்களுக்கு சில பாதுகாப்புக்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. சரிங்களா, அது எதில் அப்படின்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல தான், கோடு 2016 இதுவும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பாதுகாப்புக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துச்சு. அது மூலமா ஆர்கம் தப்பிச்சுட்டாங்க. சரிங்களா, அதனாலதான் பாம்பே ஹைகோர்ட் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு சஸ்பெண்டட் கொடுத்துச்சு, அந்த கேஸ் வந்து செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனா இப்ப அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திருப்பி கையில் எடுத்திருக்காங்க. சரியா, அப்கமிங் ஃபியூச்சர்ல என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா, அந்த டெசிஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கேட்பாங்க, பினான்சியல் இன்டெகிரிட்டி கமிட்டி வந்துட்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பினான்சியல் இன்டெகிரிட்டி கமிட்டி வந்துட்டு எதுல வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் மிஸ்கண்டக்ட் எந்த நிறுவனத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம். சரியா, அப்படி கேட்கலாம். இல்லைன்னா இது ஆர்காம்ல பினான்சியல் இன்டெகிரிட்டி கமிட்டி எந்த பேங்கோடது கண்டுபிடிச்சாங்கன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஆன்சரை சொல்ற மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். அவ்வளவுதான். இந்த ரெண்டு விதமா தான் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. மெத்ததெல்லாம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்துட்டு 2016 அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி திவாலாகிற நிலையில இருக்குன்னா அது சட்டப்பூர்வமா பண்றதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா, அந்த கோர்ட்ஸ்ல இருக்கு. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்திருக்கு ஆர்காம்க்கு. அதை வச்சு தப்பிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா திரும்ப எஸ்பி அதை கையில் எடுத்து மாட்டிருக்காங்க, திருப்பி ஆர்காம் மாட்டிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க, இப்ப நான் 3.4 வரைக்கும் 4 நியூஸ் வந்துட்டு எதை பார்த்தாச்சு, எஸ்பிஐ பார்த்தாச்சு. அது கீழே கொஸ்டின்ஸும் இருக்கு, அதுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, நல்லா படிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. சரி, அடுத்து பாருங்க, சிசிஐஎல்னா கிளியரிங்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா, இவங்க வந்து இந்த கிளியரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி பாருங்க, இது ரெண்டும் ஒரே நிறுவனம். சிசிஐஎல் ஐஎஃப்எஸ்சி லிமிடெட் என்னன்னா இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவோம். ஐஎஃப்எஸ்சி என்னது, இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீஸ் சென்டர், எ சப்சிடரி ஆஃப் த கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா த கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, த கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய துணை நிறுவனம். சரியா, இவங்களோட சப்சிடரி யாரு அப்படின்னா இவங்க முதலீடு போட்டு ஆரம்பிச்சது தான் இந்த நிறுவனம். சரியா, இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட டைப் பண்ணிருக்காங்க. சரியா, டைப் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா செட்டில்மெண்ட் பேங்க் எதுக்குன்னா ஃபாரின் கரன்சி சிஸ்டம்க்கு. சரியா, எஃப்சிஎஸ்எஸ் ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சரியா, செட்டில்மெண்ட் பேங்க்ல என்னன்னா அந்த பினான்சியல் டிரான்சாக்ஷனை வந்துட்டு ப்ராப்பரா வந்து செட்டில் பண்றது. சரியா, பையருக்கும் செல்லருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம அந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பரா செட்டில் பண்றது தான் இவங்களோட வேலை. ஃபாரின் கரன்சி ரிஸ்க்லாம் வந்துட்டு கரெக்டா இது பண்ணி அவங்களுக்கு எந்த லாஸும் ஏற்படாத மாதிரி பினான்சியல் டிரான்சாக்ஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரியா, அதான் எங்களோட வேலை. இப்ப யாரும் சேர்ந்து இந்த எஃப்சிஎஸ்எஸ் அதாவது ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசிஐஎல் ஐஎஃப்சி லிமிட்டோட சேர்ந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் இன்டர்நேஷனல் பினான்சியல் டெக் சிட்டி. சரியா,
இந்த செட்டில்மெண்ட் பேங்கை எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? அந்த செட்டில்மெண்ட் பேங்கை குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி. சரியா? கொஸ்டின் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. சரியா? கிஃப்ட் சிட்டியில எந்த 2 நிறுவனங்கள் சேர்ந்து செட்டில்மெண்ட் பேங்க் ஃபங்க்ஷன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டத்துக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா CCIL IFSC லிமிட்டடும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? இதுல பர்டிகுலரா நம்ம சொன்னது ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் தான் பண்றாங்க. சரியா? முன்னாடி நம்ம SBI பார்த்தோம்ல, கொல்கத்தாலையும் ஹைதராபாத்லயும். அது எதுக்கு அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு அவங்களும் இதுதான் பண்றாங்க. சரிங்களா? அவங்க வந்துட்டு அந்த இது ஃபினான்ஸ் சர்வீசஸ் எல்லாம் அவங்க அங்க பண்ணி கொடுக்கறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறது தான் பண்ணிருக்காங்க. நார்மலா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு வந்தாவே அங்க மோஸ்ட்லி ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட்ஸும் நடக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா ரியல் டைம் செட்டில்மெண்ட் ஆஃப் USD டிரான்சாக்ஷன் வித்தின் கிஃப்ட் சிட்டி IFSC. அந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ள இயங்குற அந்த ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா USD அதாவது டாலர் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்க போறாங்க ரியல் டைம் செட்டில்மெண்ட் RTGSல. சரிங்களா? ரியல் டைம்னா நமக்கு தெரியும்ல, நம்ம இங்க ஃபண்ட் அமைச்சோம்னா உடனே அவங்களுக்கு போயிடும். சரியா? அதை நம்ம ரியல் டைம்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபோன்பே, கூகுள் பேலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் ரியல் டைம் தான். நம்ம பண்ணோம்னா உடனே ஃபண்ட் போகுது இல்லையா, அதுதான். அது மாதிரி இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. எதனா USD பேஸ் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே. அடுத்து பாருங்க, கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்கு இல்லைங்களா, வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 2001. ப்ரொவைட் கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் சர்வீசஸ் ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இந்தியா. இந்தியாவில் நடக்கிற இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ். சரியா? கரெக்டாக வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் வந்துட்டு அது ப்ராப்பராக செட்டில் பண்ணுறது, எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ப்ராப்பராக செட்டில் பண்ணுற ஃபங்க்ஷன் ஃபாஸ்ட்டாகவும் செக்யூராகவும் பண்ணுற வேலை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். யார் அப்படின்னா கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சரியா? ரைட். இப்போ அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்தெந்த பேங்க் சேர்ந்து எந்தெந்த நிறுவனம் சேர்ந்து செட்டில்மெண்ட் பேங்க் வந்துட்டு கிஃப்ட் சிட்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க, எதுக்காக அப்படின்னா பர்டிகுலரா ஃபாரின் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டத்துக்காக எது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீங்க என்ன சொல்லணும், ஒன்று வந்து CCIL IFSC, அவங்க யாரு கூடனா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இது ரொம்ப முக்கியம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, அதுக்கான கொஸ்டின்ஸ் அப்படியே கீழே பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்து பாருங்க, அடுத்தது இது அதே மாதிரி தாங்க, இது கிஃப்ட் சிட்டில தான். மாஸ்ட்ரக் பேங்க் இருக்கு இல்லைங்களா, இது UAEயோட ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு, இது ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் UAEல இருக்கிற முதல் பேங்க். இது மாதிரி கிஃப்ட் சிட்டில வர முதல் பேங்க். சரிங்களா? டு கெட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஃபார் IBU. IBUனா என்னன்னா, ஐனா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர், BUனா பேங்கிங் யூனிட். இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் பேங்கிங் யூனிட் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க, எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா கிஃப்ட் சிட்டில. எந்த பேங்க்னா மஸ்ட்ரக் பேங்க் ஸ்டார்ட் பண்ணல, இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சரியா? ஆரம்ப இதான் வந்துட்டு என்ன பண்றாங்க, முதல் கட்ட அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? எங்க ஓபன் பண்றது, கிஃப்ட் சிட்டில ஓபன் பண்றதுக்கு. இது வந்து 4th குவார்ட்டருங்க. சரியா? 4th குவார்ட்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது 3rd குவார்ட்டரா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த இதுல வந்துட்டு ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரியா? கிஃப்ட் சிட்டி IBU இப்போ ரீசெண்டா எந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மாஸ்ட்ரக் பேங்க். இது வந்துட்டு UAEல இருந்து வந்து இங்க ஓபன் பண்ற ஃபர்ஸ்ட் பேங்க்குங்க. சரியா? என்னன்னா ஃபாரின் கரன்சி லோன்ஸ், என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்கன்னா ஃபாரின் கரன்சிஸ் லோன்ஸ், இப்போ வந்து ட்ரேட் ஃபினான்ஸ் சொல்யூஷன்ஸ், ஏதாச்சும் கூட்ஸை நம்ம இம்போர்ட் பண்றோம்னா நம்ம வந்துட்டு அவங்க பணத்துல கொடுத்து இம்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஃபாரின் கரன்சி லோன்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரேட் ஃபினான்ஸ் சொல்யூஷன்ஸ், ட்ரெஷரிஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். சரியா? இது எல்லாமே வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா கிஃப்ட் சிட்டில. சரியா? எந்த பேங்க்? மாஸ்ட்ரக் பேங்க். சரிங்களா? IBU வந்துட்டு செட் பண்ண போறாங்க. சென்ட்ரல் பேங்க் என்னன்னா IBU என்னது, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்ட்ரல் பேங்க் யூனிட். சரியா? திரும்ப சொல்லி பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க, மாஸ்ட்ரக் பேங்கோட CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னா அகமத் அப்துலால். சரியா? அகமத் அப்துலால் தான் என்னது, மாஸ்ட்ரக் பேங்கோட CEO. சரியா? ரைட். இப்போ அடுத்தது, இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க, இதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஃபுல் மார்க் எடுக்கணும். சரிங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் படித்தேன் சார், இது மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் நான் இது மாதிரி மார்க் எடுத்திருக்கேன், நான் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நானும் ஒரு தாட்டி இதெல்லாம் வெரிஃபை பண்ணிடலாம், ஆன்சர்லாம் ஒரு தாட்டி வெரிஃபை பண்ணிடலாம். நீங்க படிச்சாவே டேரக்டா ஆன்சர்ஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், எந்த கஷ்டமும் இருக்காது. சரியா? நீங்க அடுத்தது ஃபோன்பே இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து கோ பிராண்ட் கார்டு செக்மெண்ட்ஸ்ல என்னன்னா HDFC பேங்கோட மெர்ஜ் பண்ணி ஒரு கார்டு லான்ச் பண்ணிருக்காங்க. கோ பிராண்ட்னா 2 நிறுவனங்கள்லேருந்து ஒரு கார்ட்ஸ் விடுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோ பிராண்டட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஃபோன்பே அண்ட் HDFC 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ருபே கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமோ அண்ட் யுனோ அப்படிங்கிற 2 வேரியண்ட்ல விட்டுருக்காங்க. ஒன்று அல்டிமோ, இன்னொன்று யுனோ. சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி UPI ஸ்பெண்டிங் பண்ணோம்னா
சில நமக்கு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்னு அந்த கார்டை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். சில பெனிஃபிட்ஸ்லாம் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே பிளாட்ஃபார்மில் நம்ம யூபிஐ ஸ்பெண்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு சில ஆஃபர் கிடைக்கும், சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 விட்டுருக்காங்க. என்னென்னா இந்த ரொம்ப முக்கியங்க. அல்டிமோ அல்டிமோ யுனா அல்டிமோ யுனா சரியா? அல்டிமோ யுனோவை நான் வச்சுக்கோங்க. இது யாரு, எந்த பேங்கோட கோ பிராண்ட் கார்டு அப்படின்னு பார்த்தோன்னா, கோ பிராண்ட் கிரெடிட் கார்டுனா ஃபோன்பே அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2 பேரும் சேர்ந்து. சரிங்களா? ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிட்டத்தட்ட 61 கோடி கஸ்டமர் வந்து வச்சிருக்காங்க, யூசர்ஸ் வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்தியாவில் டாப்புங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபோன்பே, 2வது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, 3வது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் பே, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபோன்பே, அப்புறம் கூகுள் பே, அப்புறம் வந்து பேடிஎம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருத்தடி அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நானும் ஒருத்தடி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்க. அடுத்தது 61 க்ரோஸ் வச்சிருக்காங்க. அதாவது 610 மில்லியன் ரெஜிஸ்டர் யூசர்ஸ் இருக்காங்க. இதில் பாருங்க பர்டிகுலரா மெர்ச்சன்ட்ஸ், நம்ம கடைக்கெல்லாம் போட்டோம்னா ஃபோன்பே வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி மெர்ச்சன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கோடி பேர். சரி, 4 கோடி பேருக்கு மேலே வந்துட்டு மெர்ச்சன்ட் மட்டும் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபோன்பே டிஜிட்டல் பேமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ரைட், அவ்வளோதான். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரியா? இப்போ ஃபோன்பேவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரு பே கிரெடிட் கார்டு வந்துட்டு கோ பிராண்ட் கார்டு விடுறாங்க. அந்த கார்டோட பேர் என்னன்னு கேட்பாங்க. சரியா? அல்டிமோ யுனோ. அதே மாதிரி ஃபோன்பே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக வந்து டிஜிட்டல் பேமெண்ட் யூசர்ஸை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எவ்வளோ யூசர் அப்படின்னா 61 க்ரோஸ். சரியா? அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் யூசர் எவ்வளோ பேர் வச்சிருக்காங்கன்னா 4 க்ரோஸ். சரியா? அந்த மாதிரி வணிகம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம், கடை வச்சிருக்கிறவங்க, சரியா, பிசினஸ் பண்றவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஃபோன்பே எவ்வளோ பேர் வச்சிருக்காங்கன்னா 4 க்ரோஸ் வந்து வச்சிருக்காங்க. சரியா? 4 கோடி பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்த நியூஸ். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி இருக்கு இல்லைங்களா, இவங்க கூட பேங்க் இன்சூரன்ஸ் டைப் வச்சிருக்காங்க. சரியா? எதுக்கு அப்படின்னா எஸ்பேன் லைஃப் இன்சூரன்ஸ் சர்வீஸ். லைஃப் இன்சூரன்ஸ் சர்வீஸ் வந்துட்டு அவங்களோட கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக. சரியா? ஒரு பேங்க்ஸ் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணி பேங்கோட கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை கிராஸ் செல்லிங் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ரைட்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி எங்கே பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. நம்ம நேஷனல் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047க்குள்ள அனைவருக்கும் வந்துட்டு காப்பீடு அப்படிங்கிற ஒரு நேஷனலோட கோல் இருக்குங்க. அந்த கோலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க 2 பேரும் மெர்ஜ் பண்ணி எங்கே இவங்களோட ப்ராடக்டை வந்துட்டு பெனட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரூரல் அண்டு செமி அர்பன். சரியா? கிராமப்புறங்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி செமி அர்பன், இந்த 2 ஏரியாவிலும் வந்துட்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை ரீச் பண்ண போகிறாங்களாம். சரியா? இதன் மூலயமா நம்ம நேஷனல் கோல் இருக்கு இல்லையா, நம்ம நேஷனல் கோல் என்னது, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்களும் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்களாம். சரியா? அடுத்து பாருங்க, இந்த தீஸ் ப்ராடக்ட் வில் பி அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட 2457 அவுட்லெட்ஸ்லையும் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் இது எங்கெங்க எத்தனை ஸ்டேட்ஸ்ல இருக்காம பாருங்க, 21 ஸ்டேட்ஸ்லையும் 4 யூனியன் டெரிட்டரிஸ்லையும் இருக்குங்களா. சரியா? இது எப்போ ஆரம்பிச்சாங்க? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1996ல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சது யாருன்னா சஞ்சய் அகர்வால். இவர் தான் வந்து எம்டி அண்ட் சிஇஓ. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்மால் பேங்க் இன் இந்தியா. இதான் வந்துட்டு நம்ம இந்தியாவோட பெரிய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குங்க. அடுத்து பாருங்க, இதோட பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா எவ்வளோன்னா 1.57 ட்ரில்லியனுங்களா. சரியா? இது பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டிங் வச்சிருக்கு அப்படின்னா WA/ஸ்டேபிள் ரேட்டிங் வச்சுங்க. WA/ஸ்டேபிள் ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க, கிரெடிட் ரேட்டிங். சரிங்களா? WA எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அதான் WA ட்ரிபிள் எல்லாம் சொல்லுவாங்க. பிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். BBB, BB, சிங்கிள் பிலாம் சொல்கிறோன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு முதலீடு வராதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் இது இண்டிகேட் பண்ணுறது. சரியா? இப்போ அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கான கொஸ்டினுங்க. இப்போ நான் சொல்லி தந்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சரியா? இப்போ எந்த 2 இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்துட்டு நம்ம இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 அச்சீவ் பண்ணுறதுக்காக ரூரல்லையும் செமி அர்பன்லையும் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை பெனட்ரேஷன் பண்ணுறதுக்காக டைப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசின்னு சொல்லணும். சரியா? இதுக்கான கொஸ்டின் பாருங்க, அப்படியே கீழே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து பாருங்க, கரூர் வைஸ்யா பேங்க். இதுவும் அதே தாங்க, இன்சூரன்ஸ் டைப் தான், பேங்க் இன்சூரன்ஸ் தான். கேவிபி பேங்க் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஸ்ரீமா ஜெனரல் இன்சூரன்ஸோட பேங்க் இன்சூரன்ஸ் டைப் பண்ணியிருக்காங்க.
இவங்க பர்டிகுலரா எங்க டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க ரூரல் இருக்கு இல்லைங்களா, ரூரல் ஃபேமிலிஸ் அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரனர்ஸ். சரியா, அக்ரிகல்ச்சரல் தொழில் முனைவோர் இருப்பாங்க, விவசாய தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் ரூரல் ஃபேமிலிஸும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்னா டார்கெட் பண்ண போறாங்களாம். இந்த ப்ராடக்ட் பேர் என்ன வச்சிருக்காங்க பாருங்க, சீமா கிஷான் சாத்தி அப்படிங்கிற பேரு. சரிங்களா, இது எதுக்கு அப்படின்னா கிராப் இன்சூரன்ஸ். சரிங்களா, இந்த பயிர்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்றது, காப்பீடு. சரியா, ஏதாவது ஃப்ளோர்ல அழிஞ்சு போச்சுன்னா அல்லது சீசனல் தவறுனதுனால ஒழுங்கா வளர்ந்து விளைச்சல் கொடுத்துருக்காது, அதனால இது அக்ரிக்கு வந்துட்டு லாஸ் ஆயிருக்கும். சரியா, அதை வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்றது, அதில் ஏற்படுற இழப்பை ஈடு செய்யறது. அப்புறம் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஆஃபரிங் ஃபினான்சியல் செக்யூரிட்டி அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி ஃபார் ரூரல் ஃபேமிலிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் என்டர்பிரனர். சரியா, இது பர்டிகுலரா யாருக்கு, ரூரல் ஃபேமிலிக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் தான் இந்த ப்ராடக்ட். சரியா, இந்த ப்ராடக்ட் பேர் என்னது, சீமா கிசான் ஷாத்தி ஷீமா கிஷான் ஷாத்தி. சரியா, KKS நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட், அவ்வளவுதான். இப்ப இந்த சீமா கிஷான் ஜெனரல் இன்சூரன்ஸ் லிமிடெட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இவங்க தான் லான்ச் பண்ணிருக்காங்க கேவிபியோட சேர்ந்து. இவங்களோட சேர்பர்சன், இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேர்பர்சன் யாரு அப்படின்னா நட்ராஜ் நுக்குலா தான் இது கம்பெனியோட சேர்பர்சன். இதெல்லாம் வந்துட்டு நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி அப்டேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம பேங்க் ரெக்ஷனும் தெரியும், அதாவது இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணிக்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை அந்த பேங்கோட கஸ்டமருக்கு செல் பண்ணுது அப்படின்னா அதை தான் நம்ம பேங்க் ரெக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, இதை அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது இந்த கொஸ்டினுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. சரியா, ரைட். அடுத்தது செக் பண்ணும்போது அதில் கமெண்ட்ல உங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க, எவ்வளோ கொஸ்டின் நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா, எந்த அளவுக்கு நீங்க கிளாஸ் லிசன் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டா அதை லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் AIIB சரியா சப்ஸ்கிரைப்ஸ் டு ₹1301.25 crores நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். இப்ப கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்னா என்ன அப்படின்னா, டிபெஞ்சர்னா பாண்ட்ஸுங்க. சரிங்களா, ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வந்துட்டு அந்த நிறுவனம் கொடுப்பாங்க. எந்த நிறுவனத்துல இருந்து வாங்கியிருக்காங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ABC லிமிடெட்ல வாங்கியிருக்காங்க. சரியா, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட்ல வாங்கியிருக்காங்க. சரியா, என்னன்னா டிபெஞ்சரா வாங்கியிருக்காங்க. என்ன டிபெஞ்சர், நான் கன்வெர்ட்டபிள். இப்போ டிபெஞ்சர்னா என்ன சொல்லுவோம், பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். கம்பெனில பாண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா வருஷம் வருஷம் அதுக்கான வட்டி மட்டும் நம்ம கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போ இவங்க நான் கன்வெர்ட்டபிள் அப்படின்னு என்னன்னா நம்ம இப்போ பாண்ட்ஸா வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வட்டி மட்டும் கிடைக்குங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். சரியா, ஓகேங்களா, கம்பெனி லாபமா வந்தாலும் சரி நஷ்டமா போனாலும் சரி இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். அதுவே வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணா ஷேரா மாத்திக்கலாங்க, ஷேர்ஸா மாத்திக்கலாம், பங்குகளா மாத்திக்கலாம். பங்குகளா மாத்தினா நம்ம அந்த கம்பெனிக்கு ஒரு ஓனரா மாறிடுவோம். சரியா, ஒரு பங்குதாரரா மாறிடுவோம். அப்ப பங்குதாரரா மாறினா என்ன கிடைக்கும்னா ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் கிடைக்கும். சரியா, அதனாலதான் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த கம்பெனில டிபெஞ்சர் வாங்கிக்குவாங்க. சரியா, அந்த கம்பெனி நல்லா போகுதுன்னு தெரிஞ்சா அதை கன்வெர்ட் பண்ணி ஷேரா வாங்கிக்குவாங்க. ஆனா இதை தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க, ஆதித்யா பிர்லா கம்பெனி லிமிடெட் இது வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர், இதை நீங்க பாண்டா தான் லைஃப் டைம் ஃபுல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, இந்த டிபெஞ்சரை ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கும் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 1301.25 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சரியா, இந்த ஃபண்டை வந்துட்டு ABC கம்பெனி லிமிடெட் எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 years ப்ரிவேட்லி பிளேஸ்மெண்ட், 3 வருஷம் வரைக்கும் இந்த ஃபண்டை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க, ரெனவபிள் எனர்ஜியும் எலக்ட்ரிக் மொபிலிட்டியும். சரியா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கும் ரெனவபிள் எனர்ஜிக்கும் இந்த ஃபண்டை யூஸ் பண்ண போறாங்களாம். சரியா, என்னென்ன மாதிரியான எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க போறாங்கன்னா சோலாரு. சரியா, அதாவது நம்ம ரெனவபிள் எனர்ஜின்னு என்ன சொல்லுவோம், சோலார் சொல்லுவோம், விண்டு சொல்லுவோம், ஜியோ தெர்மல், பம்புடு ஸ்டோரேஜ், ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அண்டு எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். சரியா, இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்க போறாங்களாம். சரியா, ரைட். அடுத்தது நம்ம AIB பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கலாம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, அதாவது ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, இது 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா பெய்ஜிங் சைனால இருக்கு. இதோட பிரசிடென்ட் யாருன்னா ஜின் லிங்கின். இதோட பிரசிடென்ட் யாரு, ஜின் லிங்கின் தான் இதோட பிரசிடென்ட். இதுல 110 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. இதுல 110 கண்ட்ரிஸ் வந்து மெம்பரா இருக்காங்க. எதுல அப்படின்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல. சரியா, ரைட். இப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, இப்ப இது மாதிரி எப்பயுமே மோஸ்ட்லி இந்த ரெனவபிள் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ரெனவபிள் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்காக AIIB அதாவது ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து எந்த நிறுவனம் இப்ப கடன் வாங்கினாங்க 1301 கோடின்னு கேட்கலாம், அல்லது இந்த நிறுவனம் வாங்கின அமௌண்ட்டை கேட்கலாம். சரியா,
அல்லது என்ன பர்பஸ்க்குன்னு கேட்கலாம், அல்லது ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கலாம், பெய்ஜிங் சைனா சொல்லலாம். இதோட கரண்ட் பிரசிடென்ட் அப்பப்போ நீங்க பார்த்துக்கோங்க சரியா, ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, சில சமயம் மாறினுச்சாங்கன்னா அதை கேட்பாங்க சரியா. ஜின் லுங்கின் தான். அடுத்தது எத்தனை கண்ட்ரிஸ் இதில் மெம்பரா இருக்காங்கன்னா 110 கண்ட்ரிஸ் வந்துட்டு இதில் மெம்பர்ஸா இருக்காங்க, அவ்வளோதான் சரியா. அதை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நீங்க இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை பண்ணுங்க. ரைட், அடுத்தது பாருங்க. அடுத்து இதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐஎஃப்சின்னு சொல்லுவோம் சரியா. இது வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய குரூப்ல அவங்க குரூப் மொத்தம் வேர்ல்டு பேங்க்ல 5 கம்பெனிஸ் இருக்கு, அதுல இது ஒண்ணுங்க சரிங்களா. இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் pledges rupees 4,460 crores to IndiGrid வந்துட்டு கடனா கொடுத்துருக்காங்க ஃபார் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் சரிங்களா. இப்போ நம்ம இந்த எனர்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம் சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸ்ல நம்ம எனர்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதை நம்ம சேவ் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. அதை நம்ம கிளீன் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல, அதாவது இயற்கை மூலமா கிடைக்கிற எனர்ஜி, அதாவது விண்ல கிடைக்கிறது, அந்த வந்து பாத்தீங்கன்னா இது சோலர்ல கிடைக்கிறது, அந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் நம்ம எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்க முடியாது. வெயில் அடிக்கும் போது நம்மளால பவரை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் சரியா. அப்ப வெயில் இல்லாத போது என்ன பண்ணலாம்னா பேட்டரியில சேவ் பண்ணிக்கலாம். இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமா எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா குஜராத் சரியா. IndiGrid பாருங்க, IndiGrid தான் வந்துட்டு இவங்ககிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்காங்க, கடனை வாங்கியிருக்காங்க. எவ்வளவுன்னா 460 கோடி. யார்கிட்ட இருந்து? இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ல இருந்து வாங்கியிருக்காங்க சரியா. இவங்க பாருங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இதான் நம்ம இன்விட்னு சொல்லுவோம். இன்விட்னது இந்தியாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான் நம்ம இன்விட்னு சொல்லுவோம். இந்தியாவில் மொத தோற்றுவிக்கப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா IndiGrid சரியா. ஓகேங்களா, சரி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது யாரு, இன் இந்தியா பவர் ஸ்டோர் அண்ட் இட் இஸ் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஆஃப் IFC இன் ப்ரமோட்டிங் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா. என்னது சஸ்டைனபிள்னா நீடிக்கிற ப்ரமோஷன் சரியா, ஒரு நிலையான ப்ரமோஷன், நிலையான மேம்பாடுன்னு சொல்றதா நம்ம சஸ்டைனபிள் இல்ல ப்ரமோட்டிங் சஸ்டைனபிள்னு சொல்லுவோம் சரியா. அண்ட் இன்க்ளூசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, ஒரு கட்டுமான வளர்ச்சி சரிங்களா. ரைட், இப்ப பாருங்க இது என்னன்னா பிக்கஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், BESS, பிக்கஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட். இதுக்கு யாரு சப்போர்ட் பண்றது? IFSC சப்போர்ட் பண்றாங்க. எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? 460 crores. இதுதான் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இது எங்க ஆரம்பிக்கிறாங்க? குஜராத்ல. இதெல்லாம் நான் வச்சுக்கணும் சரியா. டோட்டல் ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $38.8 million சரியா. IFSC ஓன் அக்கௌண்ட் அண்ட் 16.5 வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபண்டிங்ல கொடுத்துருக்காங்க. கிளீன் டெக்னாலஜி ஃபண்ட் அப்படிங்கிற அந்த ஃபண்ட் மூலமா வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க சரியா. த கிளீன் டெக்னாலஜி ஃபண்ட் வந்துட்டு இஸ் த ஃபினான்சிங் மெக்கானிசம் தட் ப்ரொவைடிங் ரிசோர்ஸ் டு டெவலப் கண்ட்ரிஸ் டு இன்வெஸ்ட் அண்ட் டிப்ளாய் லோ கார்பன் டெக்னாலஜி சரியா. லோ கார்பன் எமிட் பண்ணுது இல்லையா, அந்த டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா என்ன பண்றது, கிளீன் எனர்ஜியை வந்துட்டு உருவாக்குறது. அதான் இதோட நோக்கமா சரியா. IndiGridோட மேனேஜிங் டைரக்டர்னா ஹர்ஷ ஷா stated that BESS the essential flexible. ஓகே, இதெல்லாம் தேவைப்படாது நமக்கு சரியா. இதை நான் வச்சுங்க. MD யாரு அப்படின்னா ஹர்ஷ் ஷா. இவர் தான் யாரு அப்படின்னா MDங்க, மேனேஜிங் டைரக்டருங்க சரியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இமாத், அது IFCயோட ரீஜனல் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இமாத் ஃபக்வரி தான் வந்துட்டு IFSCயோட ரீஜனல் டைரக்டர். அதே மாதிரி குஜராத்தோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள சரியா ரெனோபிள் எனர்ஜி வந்துட்டு 100 GW வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுமா சரியா. இமாத் ஃபக்வரி வந்துட்டு யாருன்னா IFSCயோட ரீஜனல் டைரக்டர் சரியா. அதே மாதிரி குஜராத் வந்துட்டு கோல் என்ன அப்படின்னா 2030ல 100 GW ரெனோபிள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரி. அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் குரூப்ல இந்த அஞ்சு இது சேர்ந்தது தான் வேர்ல்டு பேங்க் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் சரி. என்னன்னா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், IBRDன்னு சொல்லுவோம். அடுத்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சொல்லுவோம். அடுத்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இப்போ இவங்க தான் நமக்கு 460 crores கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டிலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸ் சரியா. இது மாதிரி இந்த அஞ்சையும் நம்ம தனியா பார்க்கணும் சரியா. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கில் இதை நம்ம தனியா பார்க்கணும் சரிங்களா. இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கு, அதை நம்ம பின்னாடியே ஒரு செப்பரேட் வீடியோல பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க, this initiative align with the India's target for achieve 500 gigawatt of clean energy capacity by 2030. சரியா? பாருங்க, இந்தியாவோட மொத்த டார்கெட் வந்துட்டு 500 gigawatt of clean energy 2030க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணுங்கிறது. சரியா? அதுல கிட்டத்தட்ட இதுலயே நம்ம எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 100 ஜிகாவாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு யாரு லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சரியா? ஹர்ஷாக் வந்துட்டு மேனேஜிங் டைரக்டர் இண்டிகிரேட் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது, அதாவது இன்வைட், ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா இன்வைட் எது அப்படின்னா இண்டிகிரேட். சரி, இண்டிகிரேட் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுங்க. சரிங்களா? இது எவ்வளோ இப்போ வாங்குறாங்கன்னா 460 கோடி வாங்குறாங்க. சரிங்களா? இவங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இதுதான் நம்ம BESSன்னு சொல்லுவோம். இது எல்லாமே முக்கியம் தான். சரிங்களா? அதனால நான் வச்சுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். கொஸ்டின்ஸ் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்துட்டு வேவ்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? எதுக்கு அப்படின்னா சார்ஜஸ் ஃபார் நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு வேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கே. சரிங்களா? இப்போ எல்லா பேங்க்குமே கிட்டத்தட்ட 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ல 7 பேங்க் இது மாதிரி இப்போ பண்ணிட்டாங்க. சரியா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க வாய்ப்பு இல்லை. நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல கேட்கலாம். சரியா? இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது மாதிரி 7 பேங்க் பண்ணிட்டாங்க. மற்ற பேங்க்லும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த பேங்கா பண்ணிடுவாங்க. ஏன்னா பிரைவேட் பேங்க்ஸ் தான் இன்னும் பண்ணாம இருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நேஷனலைஸ்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா 7 பேங்குக்கு பக்கமா பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால இது வந்துட்டு பெரும்பாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனா என்ன கேட்கலாம், இந்த மாதிரி மினிமம் எம்ஏபின்னு சொல்லிட்டு இதுல ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு கேட்கலாம். ஆவரேஜ் எம்னா மினிமம்னு சொல்லலாம், மந்த்லின்னு சொல்லலாம். சரியா? ரெண்டுக்குமே ஒன்னே தான். எம்ஏபிய மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் சொல்லலாம், மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் சொல்லலாம். ரெண்டுமே நீங்க சொல்லலாம். சரி, இது கொஸ்டினா கேட்கலாம். அடுத்து என்ன கேட்கலாம், மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் ஜூலை 1, 2025. சரி, போன மாசம் 1ஆம் தேதியிலேருந்து இதை எடுத்துட்டாங்க. அதை ஏம் டு மூவ், இதோட ஏம் என்னன்னா உமன், ஃபார்மரு, லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டு, ப்ரொமோட்டிங் இன்க்ளூசிவ் பேங்கிங் அசஸ் வித்தவுட் பெனால்டிஸ். சரியா? அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட எல்லா சர்வீஸும் எடுத்துக்கிற மாதிரி எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாம. சரியா? இப்போ அந்த மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் பெருசா வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டா எதுவும் இல்லை. சரியா? ரீசெண்டா எந்த பேங்க் பண்ணாங்கன்னு வேணா கேட்கலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் பண்ணிருக்காங்க, அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இப்போ ரீசெண்டா பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேங்க் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ரைட், அவ்வளோதாங்க. ரைட், வெரி குட். முடிஞ்சு போச்சு. 152 கொஸ்டின்ஸ் இல்லையா? முன்னாடியே நம்ம நிறைய இது பார்த்துருப்போம். ஓகேங்க, இது பொறுமையாக ஒரு 2-3 தாட்டி கேளுங்க. சரியா? கேட்டுட்டு அதுக்கப்புறம் PDF டவுன்லோட் பண்ணுங்க. PDF டவுன்லோட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். PDF டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒரு தாட்டி ஃபுல் கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? நிறைய விஷயத்துக்கு மீனிங் தெரியாமல் இருப்பாங்க, படிக்கிறது ரொம்ப சிரமம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதை அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதா நம்மளோட நோக்கமே. சரியா? அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.